இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேருக்குங்க தெரியும் தனுஷ் ஒரு பூமரு? தனுஷுக்கு சுத்தமா மெச்சூரிட்டியே கிடையாது. தனுஷ் என்னதான் சூப்பர் ஸ்டாரோட மருமகனா இருக்கலாம், தனுஷ் என்னதான் யாத்ரா லிங்கா அப்படிங்கிற 2 பசங்களுக்கு அப்பாவா இருக்கலாம். ஆனா அந்த 2 பசங்களையும் சரியா ஒழுக்கமா வளர்க்குற அளவுக்கு தனுஷுக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே கிடையாது. தனுஷ் தான் இப்படி. தனுஷோட ஒய்ஃபு அதுக்கு மேல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருக்காங்கல்ல, தனுஷோட ஒய்ஃபு. இந்த ஐஸ்வர்யா திடீர்னு படம் நடிப்பாங்களாம், திடீர்னு டான்ஸ் ஆடுவாங்களாம், திடீர்னு படம் எடுப்பாங்களாம், டைரக்ஷன் பண்ணுவாங்களாம். இப்படின்னு அவங்க மனசு என்ன சொல்லுதோ அதன்படி போயிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா தனுஷ் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழும்போது இந்த ஐஸ்வர்யா என்னென்ன கொடுமைகள்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த கொடுமைகள்லாம் சகிச்சிட்டு இருந்தாரு தனுஷ். இந்த ஐஸ்வர்யாவை கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு தனுஷ். ஐஸ்வர்யாவும் தனுஷும் இப்போ பிரிஞ்சிட்டாங்க, டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சிட்டாங்க. இப்போ ஐஸ்வர்யாவை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு ஆளுங்க கிடையாது. அதனால ஐஸ்வர்யா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ஐஸ்வர்யாவும் தனுஷும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், பிரிஞ்சிட்டாங்க அஃபிஷியலா. இவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்களா? இப்போ மக்களோட ஆதரவு யார் பக்கம் இருக்கு? தனுஷ் பக்கம்தான். ஏன்னா தனுஷ் இந்த 2 பசங்களை அப்பாவா நல்ல முறையில வளர்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க, இப்படியும் சொல்றாங்க. தனுஷ்க்கு மெச்சூரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தனுஷ் 2 பசங்களுக்கு அப்பாவா நல்ல முறையில அந்த பசங்களை வளர்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. தனுஷ் இந்த குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு ஆளா இருக்கான். ஆனா ஐஸ்வர்யா குடும்ப வாழ்க்கையில இந்த 2 பசங்களுக்கு அம்மாவா எந்த விஷயமும் பண்ணல. அவ ஐஸ்வர்யா தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிக்குவா. நான் படம் டைரக்ஷன் பண்ணுவேன், நான் டான்ஸ் ஆடுவேன், நான் படம் நடிப்பேன் அப்படின்னு அவளே ப்ரொமோட் பண்ணிக்குவாளை தவிர்த்து அவளுக்கு சுத்தமா மெச்சூரிட்டியே கிடையாது. தனுஷ் என்ன நிறைய வகையில மோசமா பிராங்க் பண்ணியிருக்கான். ஆனா அவனுக்குலாம் ஒரு நாள் இருக்கு. ஆனா அவனுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவன் கைய கால அடிச்சு உடச்சு போடுவேன் அப்படின்னு யாரு சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் பாடகி சுசித்ரா அப்படிங்கிறவங்கள கேள்விப்பட்டிருப்பீங்க. 2020 நம்ம விஜய் டிவியில் இந்த பிக் பாஸ் போயிட்டு இருக்கு, கமலஹாசன் தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அந்த 2020 பிக் பாஸ்ல வைல்டு கார்டு என்ட்ரியா இந்த சுசித்ரா வராங்க. இந்த சுசித்ரா யாருன்னா பயங்கரமா பாடுவாங்க பாடகி. இந்த பிக் பாஸ் 4ல ஆரி தான் அந்த டைட்டில் ஜெயிச்சாரு. அந்த ரன்னர்ல பாலாஜி இருந்தாங்கல்ல, அந்த பாலாஜி பின்னாடியே தான் சுசித்ரா போயிட்டு இருப்பாங்க. அவங்க தான் தனுஷையும் தனுஷோட ஒய்ஃப் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தையும் பயங்கரமா திட்டியிருக்காங்க.